இந்த ஊர்ல முத்துன்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு விஷயம்தான் ஞாபகம் வரும். சமோசா பைத்தியம். முத்து எங்க போனாலும் அப்படித்தான். தெரு ஓரமா ஒரு கடை தெரிஞ்சா போதும். சமோசா இருக்கா இல்லையா? அதுதான் அவனோட முதல் பார்வை. சமோசா இருந்தா நடந்துகிட்டே போய் உடனே வாங்கி அதே இடத்துல கடிக்க ஆரம்பிச்சிருவான். டேய், இவனுக்கு வேற வேலையே இல்ல. எங்க போனாலும் சமோசா சாப்பிடுறானே. இதையெல்லாம் கேட்டாலும் முத்து பெருசா கவலைப்பட மாட்டான். சிரிச்சுக்கிட்டே சமோசாவை சாப்பிடுவான். சாப்பிடுறதுல என்ன தப்புன்னு? ஆனா மாலை நேரமானதும் முத்து மாத்திரம் வேற மாதிரி. சூரியன் சாய்ந்தா போதும் முத்து நேரா அந்த மரத்தடிக்குத்தான் போவான். அங்க போய் சோகமா ஒன்னும் பேசாம உட்கார்ந்திருப்பான். அந்த மரத்தடிய பார்த்தாலே முத்துவுக்கு மனசு கணக்க ஆரம்பிச்சிடும். சாப்பிட்ட மயக்கத்துல மரத்தடியில வந்து விழுந்துட்டான்டா. இவனுக்கு சமோசா தவிர வேற எதுவுமே இல்ல. முத்து எதுவும் சொல்ல மாட்டான். பையிலிருந்து ஒரு சமோசாவை எடுத்து மெல்ல மெல்ல சாப்பிடுவான். அப்போ ஒரு நாள் அந்த வழியா ஒரு பாட்டி வந்தாங்க. முத்துவை நிமிர்ந்து பார்த்தாங்க. தம்பி, நீ எப்பவுமே சமோசாவே சாப்பிட்டுக்கிட்டே இருக்க. இந்த ஊர்ல எல்லாரும் உன்னை கிண்டல் பண்றாங்களே, அதுக்கு காரணம் என்னன்னு நான் கேக்கலாமா? முத்து கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தான். அப்புறமா மெதுவா பேச ஆரம்பிச்சான். இல்ல பாட்டி, இந்த மரத்தடியில தான் ஒரு காலத்துல எங்க அப்பா சமோசா கடை வச்சிருந்தாங்க. பாட்டி அசந்து பார்த்தாங்க. அந்த காலத்துல சமோசா வாங்குறதுக்கே ஒரு கூட்டமே நிக்கும்னு பாட்டி. அந்த சுவை இன்னும் என் நாக்கிலே இருக்கு. அப்பாவை நினைச்சா சமோசா சாப்பிட்டாதான் மனசு கொஞ்சம் சரியாகுது. பாட்டி மெதுவா சிரிச்சாங்க. அவனுக்கு பக்கத்துல உட்கார்ந்தாங்க. தம்பி, உனக்கு அப்பா ஞாபகம் வருதுன்னா அவங்க ஞாபகத்துல நீயே ஒரு சமோசா கடை போடு. உங்க அப்பா எப்படி டெஸ்டா செய்வாங்கன்னு உனக்கு தெரியுமில்ல. இப்படி ஊரெல்லாம் உன்னை நக்கல் பண்றது உங்க அப்பா விரும்ப மாட்டாங்க. அந்த வார்த்தை முத்துவுக்கு நேரா நெஞ்சில போய் பட்டது. அடுத்த சில நாள்லயே முத்து அதே மரத்தடியில ஒரு சின்ன சமோசா கடை போடுறான். இவன் போட்டு இவனே சாப்பிட்டு தீத்துருவான்டா. கஸ்டமர் யாரு? இவன்தான். நாள் போச்சு. 2 நாள் போச்சு. கடைக்கு யாருமே வரல. அப்போ முத்து ஒரு விளம்பரம் போடுறான். ஒரே நேரத்துல 5 சமோசா சாப்பிட்டா 5 சமோசா ஃப்ரீ. அவ்வளவுதான். கிராமமே திரும்பி பார்த்துச்சு. குழந்தைங்க, பெரியவங்க எல்லாரும் ஓடி வந்தாங்க. சாப்பிட்டதும் தான் தெரிஞ்சது. அந்த டெஸ்ட் பழைய சண்முகம் மாஸ்டரோட டெஸ்ட். ஒரு தாத்தா சமோசா சாப்பிட்டு முத்துவை பார்த்து சொன்னாரு. தம்பி, உங்க அப்பா செய்யற அதே சுவை இருக்கு. சண்முகம் இறந்து போகலடா. உன் மூலமா இன்னும் உயிரோட தான் இருக்கான். அன்னையிலிருந்து முத்துவோட கடைக்கு எப்பவும் கூட்டம்தான். சில பேருக்கு சமோசா சாப்பாடு, முத்துவுக்கு அது அப்பாவின் நினைவு.